ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நாளில் ஆண்டவருடைய திருப்பிடத்தின் முன்பாக உங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக வாழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கு பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். தனிப்பட்ட நம்முடைய பக்தி முயற்சிகள், குடும்பமாய் நாம் மேற்கொண்ட பக்தி முயற்சிகள், சபையாய் இறைமக்களாய் நாம் மேற்கொண்ட பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள், சிலுவை பாதைகள், திருப்பயணங்கள், நடைபயணங்கள் என்று பல நிலைகளில் நாம் இந்த தவக்காலத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தினுடைய வழிபாட்டு காலத்தினுடைய மிக முக்கியமான நாட்களாக இந்த புனித வாரத்திற்குள்ளாக நாம் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரரால் எருசலேம் நோக்கி பயணம் செய்ததை நாம் நினைவு கூர்ந்து பவனியாக இந்த நாளின் வழிபாட்டை கைகளிலே குறுத்தோலைகளை ஏந்தியவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த குருத்து ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிற இந்த நாள் புனித வாரத்தினுடைய முதல் நாள். இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளுமே புனிதமான நாள். இந்த புனிதமான நாட்களில் ஆண்டவரை குறித்து அதிகமாக தியானிக்கவும், இயேசுவுடைய பாடுகளை குறித்து அதிகமாக தியானித்து, அந்த பாடுகளின் நிறைவில் நாம் கொண்டாடுகிற உயிர்ப்பு என்ற மீட்பின் செய்தியில் நாம் ஒவ்வொருவருமே பங்கேற்பதற்கான அழைப்பினை பெற்றிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பவனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்திருந்தாலும் ஒரு நீண்ட வாசகம் என்பது நமக்கு இன்னமும் அதிகமான ஒரு வேளை கடைப்பையும் சோர்வையும் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நாம் மிக முக்கியமாக இந்த வழிபாட்டில் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இறைவார்த்தை சிந்தனைக்கு செறிவெடுக்க அனைவரை மற்றோடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுடைய இந்த வெற்றி பவனி என்பது, எருசலேம் நோக்கிய பயணம் என்பது எப்போதோ குறிக்கப்பட்ட ஒரு பயணம். இந்த பயணத்தை, இந்த பவனியை பார்க்க எருசலேம் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான பயமும் ஒரு விதமான உள்ளத்தில் நடுக்கமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு நடுக்கம் ஏற்படுகிற அளவுக்கு இந்த பவனியில் என்ன நடந்திருக்க வேண்டும்? ஏன் எல்லோரும் இயேசுடைய இந்த பவனியை கண்டு பயந்தார்கள்? இயேசுவை கண்டு புதுமைகளை பெற்றுக் கொண்டார்கள், இயேசுவை கண்டு நல்வாழ்க்கைகளை பெற்றுக் கொண்டார்கள், இயேசுவை கண்டு நிறைய அறிஞர்களை பார்த்து வியந்தார்கள். இப்படியெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு அவரை ஒன்றுமே செய்ய முடியாத கூட்டம், அதிகாரத்தில் இருந்தவர்கள் இந்த பகுதியை பார்த்த பிறகு மிகப்பெரிய அச்சம் கொண்டார்கள். இந்த அச்சத்திற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுடைய வருகை பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான போர் வெற்றிகளை குறித்து, அரசனுடைய வருகையை குறித்த ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசு அரசராகி விடுவார், வெற்றி பெற்று விடுவார், எல்லோரையும் வீழ்த்தி விடுவார் என்கிற விதமான ஒரு அச்சம் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் இயேசுடைய மரணத்தை
துரிதப்படுத்தினார்கள். விரைந்து அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கு ஒரு காரணம் இந்த வெற்றி பவனி என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படி என்ன வரலாற்று நிகழ்வை இது நினைவூட்டுகிறது. என கர்மாந்தர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிற போது நம்முடைய நாட்டினுடைய நிலையோடு இணைந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விழாவினுடைய தன்மை உங்களுக்கு புலப்படும். நாம் அதை ரொம்ப அதிகமாக இதை குறித்து யோசிக்க வேண்டும். குருத்து நேரிடு அப்படின்னு சொன்ன உடனே குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு வர்றது, கோயில் வந்த உடனே சிலுவையை வடிய ஸ்டைலா உருவாக்குவது, ரொம்ப கட்டிட கலைஞர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கட்டிடம் ஆமாம் ரவுண்டா வந்துருக்குது. இன்னும் கட்டிட கலைஞர்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம அற்புதமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்குது. என் வீடு உன் மேலே விழுது, உன் வீடு என் மேலே விழுதுங்கிற மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும். ஏன்னா குருத்தோலை அங்கே பாதிச்சு போகுதுலாம் அந்த மாதிரி. அதனால கட்டிட கலைஞர்களே கவனிக்கிறீங்களா? ஆமாம், இங்கே பாருங்க, ரொம்ப அற்புதமாக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கலைஞர் ஒழுங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் உங்களை எல்லாரையும் பாராட்டுறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த குருத்தோலை என்பது, இந்த பகுதி என்பது நம்முடைய மண்ணோடு வாழ்வோடு இணைந்து சிந்திக்கிற போது இயேசுவின் காலத்தில் நடைபெற்ற அந்த குருத்தோலை பவனியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ மூவர்ண கொடி அப்படிங்கிறது எங்க உள்ளது? அது என்னது? மூவர்ண கொடி என்னது? நம் நாட்டினுடைய தேசிய கொடி, சரிதானா? அது என்ன? எல்லா நாட்டு கொடிகளும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் அந்த கொடியை பார்த்த உடனே நாம் சொல்லுவோம், இது எங்க நாட்டினுடைய தேசிய கொடி, எங்க நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, ஜனகன மன அப்படிங்கிற பாடல் என்ன பாடல்? நம் நாட்டினுடைய பாடல், தேசிய பாடல் இல்லையா? தேசத்தினுடைய கீதம். வந்தே மாதரம் அப்படின்னா என்ன? வந்தே மாதரம்னா மறந்து வச்சு. வந்தே மாதரம்னா என்ன? இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக மக்கள் போராடுகிற போது எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒரே ஒரு சொல் என்னது? வந்தே மாதரம். சரியா? வழிநடத்திய கோஷம். இது நாட்டினுடைய விடுதலையை நோக்கி போவதற்கான ஒரு கோஷம். அப்போ கொடியை அவமதிக்க கூடாது. தேசிய கீதத்தை எல்லாரும் கட்டாயம் பாடணும். வந்தே மாதரம் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசு எல்லாரையும் கட்டாயப்படுத்துகிறாரு. எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற நிலை இதை சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே தேசிய கீதத்துக்கு வந்தோடனே எப்படி நிற்கணும்? ஜம்மு அப்படி கையை இப்படி செய்ய நிற்கணும். அதாவது கொடின்னு சொன்ன உடனே நம்ம வந்து சரி அடிக்கணும். ஆமா, நிறைய பேர் அதை செய்யறதில்லை. ஏன் அதை செய்யறதில்லை? நாம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா காரணம் இருக்கு. இப்போ நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து என்ன? பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? தமிழ்தாய் வாழ்த்து என்ன? நீராலும் மடல் நிலவிடலை வெளியோடு அந்த பாடல் இல்லையா? அந்த பாடலை பாடின உடனே உங்களுக்கு உங்களுடைய உடல்ல ஒரு என்ன ஃபீலிங் வரணும்? என்ன தோணணும்? அப்படியே ஒரு ரத்த ஓட்டம் கூட ஒரு சொட்டு வேகமா ஓடணும். ஓடுதான் குறைஞ்சிட்டு இருக்கான்னு அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எழுதணும். இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தோணல அப்படின்னு சொன்னா நமக்கு வரலாறே தெரியலன்னு அர்த்தம். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய, தங்களுடைய இன்னுயிரை ஈந்த, பல்வேறு நிலைகளில் தங்களுடைய உயிரை ஒரு துச்சமென மதித்து கொடுத்திட்ட பலரை நாம் நினைவு கூறவே இல்லை என்று சொன்னால் அவர்களை பற்றிய நினைவும் எண்ணமும் வரலாறு நமக்கு வரவில்லை என்று சொன்னால் என்ன பாட்டு போட்டாலும் நமக்கு ஒன்று தோணாது. அது நீராறும் கடலுக்கு ஏஆர்எம் ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பாட்டு போட்டாலும் நமக்கு புரியாது. அதற்கு நிறைய வித்தியாசமான பாடல்கள் ஒலிகள் என்று வந்தாலும் கூட நமக்கு புரிபடுவதில்லை. காரணம் என்று சொன்னால் வரலாறு தெரியாதவர்கள், இந்த நாட்டினுடைய வரலாற்றை அறியாதவர்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்திட்ட பல காரியங்களை நினைவு கூறாதவர்கள் என்ற நிலையில் நமக்கு இந்த பாடலுக்கான ஆட்டமும் இந்த பாடலுக்கான உணர்வும் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக எழுவதில்லை.
அப்போ இந்த பாட்டு எதுக்காக திரும்ப திரும்ப போட்டு இருக்கிறாங்க? திரும்ப திரும்ப ஏன் இசை வச்சுட்டு இருக்கிறாங்க? திரும்ப திரும்ப ஏன் ஸ்கூல்ல பாடணும், பொதுக்கூட்டங்களில் பாடணும், அரசு விழாக்களில் மையப்படுத்தப்படணும், கொடி ஏற்றணும், பாட்டு பாடணும், வந்தே மாதம் சொல்லணும்? அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? வரலாற்றை நினைவு கூறுவதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. மீண்டும் மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிற போது அந்த நினைவுகள் என்ன செய்யும்? இது நாட்டின் மீதும் மக்கள் மீதும் மண் மீதும் பற்று கொண்டவர்களாக நம்மை உருவாக்கும். அதனாலதான் குருத்தோலை பவனியை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறுகிற போதெல்லாம் நாம் இயேசுவின் மீதும் இயேசுனுடைய வார்த்தைகள் மீதும் அவருடைய வாழ்க்கை மீதும் பற்று கொண்டவர்களாக, நம்பிக்கை நிறைந்தவர்களாக, இன்னும் அதிகமான ஈடுபாட்டோடு, ஆற்றலோடு, திறமையோடு நாம் இந்த பவனிகளை பங்கேற்க வேண்டும். அது சொல்கிற வாழ்வியல் தத்துவங்களை, வரலாற்று நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்க்கணும். அதற்காகத்தான் இந்த விழா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குருத்தோலை இயேசுடைய காலத்தில் நடத்தப்பட்ட அந்த குருத்தோலையை கண்டு எல்லோரும், எல்லா அதிகாரிகளும் பயந்தார்கள் என்று சொன்னால் காரணம் என்னவென்று சொன்னால் அது வரலாற்றை நினைவுபடுத்தியது. இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றை நினைவுபடுத்தியது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளையும் நினைவுபடுத்துவதாக அமைந்தது. இஸ்ராயல் மக்கள் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக நாம் பார்க்கிறோம். சவுல் என்கிற பேரரசன், தாவீது என்கிற அரசன், சாலமோன் என்கிற அரசன், பலவிதமான அரசர்கள் ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு படை பலம் கட்டி ஆண்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களை நினைவுபடுத்துவது போல இயேசுனுடைய இந்த வெற்றி பவனி இருந்தது. அதை பார்த்த உடனே தான் இயேசு அரசராகிடுவாரோ அல்லது பெரிய தலைவராகிடுவாரோ என்கிற அச்சம் எல்லோருக்கும் எழுந்தது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு இந்த பவனியில் கொண்டு வரப்பட்ட பல காரியங்களை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வரலாற்றை எப்படி இயேசுனுடைய இந்த எருசலேம் நுழைவானது வரலாற்றை மறுவாசிப்பு செய்வதற்கு உதவி செய்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்க என்னெல்லாம் கொண்டு வரப்பட்டது? கையில் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? என்ன கொண்டு வந்தீங்க? குருத்தோலை. இப்போ ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுது, ஏன்னா நீங்க ரொம்ப டயர்டா வந்துருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு எல்லாரும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யும் போது உங்களுடைய பங்கேற்பு மிக முக்கியமானது. அப்ப என்னெல்லாம் கொண்டு வந்தோம்? முதல்ல கையில் என்ன கொண்டு வந்தோம்? குருத்தோலை கொண்டு வந்தோம், சரிதானா? அப்போ எல்லாரும் என்ன பாடிட்டு வந்தோம்? ஹோசானா அப்படின்னு பாடிட்டு வந்தோம், அப்படிதானா? அப்போ குருத்தோலை கொண்டு வந்தோம், ஹோசானா பாடினோம், பைபிளை வாசித்தோம், இலை தலையெல்லாம் ரோட்ல விரிச்சு, துணிமணிகள் எல்லாம் ரோட்ல விரிச்சு இயேசுவை வரவேற்று வந்தாங்க. இயேசு எதுல வந்தாரு? பங்குசாமி எதுல வந்தாரு? கோவையில் கழுதில் வந்தாரு. கழுதில் வந்தாரா இல்லையா? இயேசு கழுதில் மீது வந்தாரா இல்லையா? வந்தார். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை நினைவு ஊட்டுகிறாரு? அன்பார்ந்தவர்களே, நாம் நினைச்சு பார்க்கணும். குருத்தோலை என்பது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வினுடைய ஒரு அடையாளம். எப்படி இந்த தேசத்தினுடைய அடையாளம் மூவர்ண கொடி என்று சொல்லப்பட்டதோ, அதே போல குருத்தோலை என்பது இஸ்ராயல் மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது. மக்கபேயர் புத்தகம் 2வது புத்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இஸ்ராயல் மக்களுடைய வீரர்கள் மக்கபேயருடைய தலைமையில் போரிட்டு வெற்றி பெற்று வருகிற போது என்ன நடந்ததாம்? குருத்தோலை வெற்றி சின்னமாக அவர்கள் எடுத்து வந்தார்கள். இயேசு பிறப்பதற்கு 164 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதா மக்கபேயர் இந்த எருசலேமை மீட்டு ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நேரத்தில் மக்கள் இலை தடைகளை கொண்டு பசுங்கிளைகளையும் விடுதலை சின்னமான குருத்தோலைகளையும் கரங்களில் ஏந்தி கொண்டு அவர்களை வரவேற்றார்கள் என்று வந்து சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மக்கபேயர் முதல் புத்தகம் 13வது அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இஸ்ராயலர்கள் தன்னுடைய பகைவர்களை வெற்றி பெற்று வருகிற போது இசை இசைத்து பாடல் பாடி வெற்றி சின்னமான குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இதை நினைத்து பார்க்கிற போது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வோடு இணைந்து விட்ட ஒன்றுதான் இந்த குருத்தோலை என்று பார்க்கிறோம்.
இப்போ நம்ம இந்திய நாட்டினுடைய நாணயத்துல என்ன போட்டிருக்கு? ஒரு பக்கம் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு இந்திய நாடா தமிழ்நாடா? இந்திய நாடு தெரியும், தமிழ்நாடு தெரியலையா? இந்திய நாட்டினுடைய அந்த நாணயம், 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயத்தில் என்ன போட்டு ரூபா? அசோகர் சின்னம். அப்படிதான் அந்த சிங்கத்தினுடைய தலை. இன்னொரு பக்கம் பூவா தலையா? அது கூட பார்க்கிறோம் இல்லையா? என்ன அடையாளம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயல் மக்களுடைய நாணயத்தில் என்ன குறிச்சிருந்தாங்கன்னு சொன்னா குருத்தோலைகளை படித்திருந்தாங்க. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்களுடைய நாணயத்துல இந்த குருத்தோலைகளை பதித்திருந்தார்கள். அப்படின்னு சொன்னா எப்படி இணைந்திருக்கிறது யோசித்து பார்க்கணும். 12 குலமுதல்வர்கள் உண்டு. உங்களுக்கு விவிலியத்தில் பார்ப்பீங்க, 12 குலமுதல்வர்கள் உண்டு. இந்த 12 குலமுதல்வர்களுக்கும் அவர்களுக்கு என்ன பரிசாக கொடுத்தாங்கன்னு சொன்னா 12 குருத்தோலைகளை தான் பரிசாக கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய குடிமக்களோடு இணைந்து விட்ட ஒன்றுதான் இந்த குருத்தோலை. அந்த குருத்தோலை ஏந்தி இயேசுவை வரவேற்ற போது எல்லாருக்கும் பயம் வந்தது. என்னன்னா, இஸ்ராயலினுடைய வரலாறு மறந்து அவங்க இருக்கிற நேரத்துல இயேசு மீண்டும் எழுச்சியோடு வருகிற பாரு, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்தது. எல்லாருக்கும் பயம் வந்தது. ஆகவேதான் இந்த இன உணர்வை தூண்டுகிற விதத்தில், யூதர்கள் என்கிற இன உணர்வை தூண்டுகிற விதத்தில் அவருடைய செயல்பாடு அமைந்ததா இன்றைக்கு எல்லோருக்கும் பயம் வந்தது. இயேசுவை எப்படி கொல்லலாம் என்று துணித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலேயும் இன உணர்வை தூண்டுகிற அரசியல் வருகிற போது மற்றவங்களுக்கு அதை பார்த்த உடனே குழி கரைக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாரும் மேடையில் பேசுறாங்க, பயப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல முடிக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன உணர்வு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அரசியலை நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய காலத்திலும் அப்படித்தான் நடந்தது. நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார். இந்த ஓசானா என்ற பாடல் என்ன அர்த்தம்? நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். வரலாற்றில் மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் ஜனகணமன என்று சொல்வது போல இஸ்ரேல் மக்களுடைய ஜனகணமன அப்படின்னு சொன்னா ஓசானா. ஓசானா என்று என்ன அர்த்தம்? எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு விடுதலையை தார், எங்களுக்கு விடுதலை வந்தது, எங்களுக்கு விடுதலை வந்தே தீரும் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தை தான் இந்த ஓசானா என்கிற கீதமானது நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் திருப்பாடல்கள் 118 நாம் வாசிக்க கேட்கிறோம். அதுல 25, 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே மீட்பருளும், ஆண்டவரே வெற்றிதாரும், ஆண்டவர் வேறால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலை கீதத்தை ஒவ்வொரு முறையும் ஆலய அர்ச்சிப்பின் போது பாடப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நாம் நினைவு கூறுகிற போதெல்லாம் இதனை பாடுகிறோம். இதன் மூலமாக விடுதலை உணர்வானது தூண்டப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா குருத்தோலை என்பது எதை சொல்கிறது, இந்த ஓசானா என்பது எதை சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். மூன்றாவதாக, இயேசு கழுதை குட்டியின் மீது பயணம் வந்தார். இது எதை காட்டுகிறது? நாம் விவிலியத்திலே பார்த்தோம்னு சொன்னால், போருக்கு போகிற போது விரைந்து போகிற ஒரு மிருகத்தை, குதிரையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் போரில் வெற்றி பெற்று விட்டு நகருக்குள் வருகிற போது, அவர் வெற்றி வீரராய் வருகிற போது எதன் மீது ஏறி வந்தார் என்று சொன்னால் கழுதை மீது ஏறி வந்தார். கழுதை மீது ஏறி வரக்கூடிய அரசர் எப்படிப்பட்டவர் என்றால், அமைதியை விரும்புகிறவர், நிம்மதியை விரும்புகிறவர், மக்களுக்கு அமைதி தரக்கூடியவர், மக்களுடைய வாழ்வோடு கலந்திருக்கக்கூடிய ஒருவர் என்பது போன்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் சாலமோன் பேரரசன் அவன் ஆட்சிக்கு வருகிற போது, ஆட்சியாளனாக திருப்பொழிவு செய்யப்படுகிற போது அவருக்கு கழுதை மீது ஏறி வந்தார் என்ற ஒரு செய்தியானது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல செக்கரியா புத்தகம் 9வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே கழுதை குட்டியின் மீது ஏறி வரக்கூடிய அரசர் நீதி உள்ளவராக, எளிமை உள்ளவராக, அமைதி கொள்பவராக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாட்டின் மீது அவர் ஆட்சி செய்ய மாட்டார், ஆனால் உலகின் 1 கோடியிலிருந்து கடைக்கோடி வரையில் எல்லா மக்களையும் அமைதியில் வழிநடத்துவார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குருத்தோலை பகுதி என்பது இப்படி வரலாற்றை மறுவாசிப்பு செய்வதற்கு,
மீண்டும் ஒரு இன உணர்வை தூண்டி எழுப்புவதற்கு, அவர்களை ஒரே இனமாக இணைப்பதற்கான ஒரு செய்தியை வலுவாக சொல்லியதால் இயேசுடைய இந்த பவனியை பார்த்தவுடன் எல்லாருடைய வயிற்றிலையும் புளியை கரைச்சு. அதுதான் மிக முக்கியமானது. அதனாலதான் இயேசுவை சீக்கிரம் கொன்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு எப்படி யூதர்கள் ஒரே இனமாக இணைந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்களோ, தங்களுக்கு ஒரு நாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல நாமும் இன உணர்வு கொள்ள வேண்டியிருக்கிறோம். இன உணர்வு சொன்ன உடனே சாதி மத உணர்வு அல்ல, சாதி மத உணர்வை கடந்த ஒரு இன உணர்வு, தமிழர் என்ற ஒரு அடையாளம் கொண்ட ஒரு உணர்வாக நாம் எல்லோரும் எழுச்சி பெற வேண்டிய ஒரு காலத்தை இந்த குருத்து நியாயம் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த உணர்வு நமக்கு வந்தால் மட்டும்தான் விடுதலை, இனத்தின் விடுதலை தான் ஒரு நாட்டினுடைய எழுச்சிக்கான அடிப்படையாக இருக்க முடியும். அதைத்தான் இயேசுடைய குருத்து நியாயம் அவரை நமக்கு நினைவூட்டுகிறது. உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் வருகின்ற தேர்தல் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிந்திப்போம், ஜெபிப்போம்.